ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது 2024-25க்கு கிடைக்க வேண்டிய வட்டி விகிதம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொடுத்துருக்கிறாரு. இந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் உறுப்பினர்களுக்கு 2024-25க்கு இந்த 8.25% வட்டி விகிதம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படி அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த வட்டி அப்படிங்கிறது இபிஎஃப்ஓவில் இருக்கிற 96% மேலே இருக்கிற அக்கௌண்ட்டில் நாங்கள் பிஎஃப் பணத்துக்கான வட்டியை கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. வட்டி செலுத்தப்படாத மீதம் இருக்கிற பிஎஃப் கணக்குகளில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வட்டி முழுமையாக செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அப்டேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் 2024-25க்கான இந்த வட்டி அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிட்டா ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ண ஒரு 5 வழி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இபிஎஃப்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களோட யூஐஎன் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் இதுக்கான வட்டி விகிதம் ஏறிட்டா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்கணுன்னா உங்களோட இருப்பு தொகையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட இந்த மொபைல் நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற இருப்பு தொகையை எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உமாங் ஆப். இந்த ஆப்பில் உங்களோட யூஐஎன் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணுறது மூலமாக சர்ச் பாரில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வியூ பாஸ்புக் அப்படிங்கிறது கீழே காட்டும். அதில் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் நாம் பார்க்கக்கூடிய கடைசி, அதாவது 5வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற இருப்பு தொகையை தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை டிஜிலாக்கரோட லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.